முதல்ல இந்த ஈரான் அமெரிக்க போருடைய அடிப்படை என்னன்றதை புரியணும். என்ன இந்த போரின் அடிப்படை? உங்களுக்கு தெரியும், ஈரான் என்பது 1979ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு மன்னராட்சி இடம் பெற்ற ஒரு நாடாக இருந்தது. கடைசியாக ஷா மன்னன் அந்த நாட்டிலே ஒரு மன்னராக இருந்த நிலையில் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் என்ற பெயரில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஒரு இஸ்லாமிய குடியரசை உருவாக்குவதற்கான போராட்டம் நடந்து ரூஹுல்லா குமேனி என்பவருடைய தலைமையில், அவர் ஒரு ஷியா மத அறிஞராக இருந்தார், ஷியா மதத்தை பரப்பக்கூடிய ஒருவராக இருந்தார். அதே நேரத்தில் அரசியல் செல்வாக்கு மிக்க ஒருவராக, அரசியல் ஞானம் மிக்க ஒருவராக இருந்து இஸ்லாமிய குடியரசை 1979 உருவாக்குறாங்க. இது உருவாக்கின உடனே அங்கதான் அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுடன் கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரான் மட்டும்தான் கைகோர்த்து கொள்வது சம்பந்தமாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அதில் அந்த அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு மன்னராட்சி இடம்பெறுவதனால அவர்கள் பெரிய அளவில் என்ன செய்யவில்லை, ஈரானை பகைத்து கொள்ளவில்லை. ஆனால் எப்போ இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஏற்பட்டு இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு இஸ்லாமிய குடியரசு உருவாக்குகிறதோ அந்த நேரத்தில் அமெரிக்கா முதல்ல என்ன செய்யலாம், பகிரங்கமாக அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த புரட்சி சரியில்லை, இது இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாக ஆட்சியாக வருவதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ற கருத்தில் இருக்கிறார்கள். உடனே என்ன பண்ணுவாங்க, இவர்களும் சாதாரண நிலையில் தான் ஆட்சியை பிடித்தார்களா? அந்த புரட்சி படை இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர், அவர்களுடைய பார்வையில் இஸ்லாமிய சிந்தனை தானே, காபிருடைய பார்வையில் இஸ்லாமிய சிந்தனை தானே. சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதால இருந்து நாங்கள் பார்க்கும்போது அது ஷியா பிரிவு, அது தனி மதமாக செயல்படுவது நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பார்வையில் இஸ்லாமிய சிந்தனை, அதுவும் ஆட்சி அதிகாரம் பலம் என்று இஸ்லாம் என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்தக்கூடிய விதத்தில் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பேர்தாங்கி முஸ்லிம்களாக இஸ்லாமிய அரசை நடைமுறைப்படுத்தும் நிலையில் இல்ல, நாங்கள் குர்ஆனோட இஸ்லாத்தோட, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அரசியல் அமைப்பை இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் உருவாக்குவோம் என்று பிரகடனப்படுத்துகிற நேரத்தில் அமெரிக்கா அதை யோசிக்கிறார். இவர்களுடைய இந்த பலத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று சதி திட்டம் போட்டு பக்கத்து நாடு ஈராக், ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள நாடு, அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது அவங்க ஷியா மதத்தில் உள்ளவங்க ஷியாயிசத்தை அவர்கள் பரப்பி விடுவார்கள், ஷியாயிசத்தில் ஆதிக்கத்தை மேலோங்க வைத்து விடுவார்கள் என்று சொல்லி இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்க ரீதியான அந்த பிளவை மேற்கோள் காட்டி பிரச்சனை உருவாக்குறாங்க. அதில் விளைவாக 1980 இருந்து 1988 வரைக்கும் ஈரான் ஈராக் போர் நடைபெறுகிறது. என்ன நிலைமை? அப்ப எப்படி நிலைமை உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ உடனடியாக 79 உருவாகுது, 80 ஒரு போர், அதுவும் பக்கத்து முஸ்லிம் நாடு. எதை அடிப்படையாக வச்சு? ஷியா சுன்னி பிரிவு. நீங்க ஷியாக்கள் சுன்னிகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள், உங்களுடைய நாட்டுடைய எல்லையை விரிவாக்கம் செய்ய பார்க்கிறீர்கள், அதற்கு இடமளிக்க மாட்டோம், முஸ்லிம்களை நீங்கள் கொலை செய்ததுனால பழி வாங்குறோம் என்று ஏதாவது 1-2 இயக்க ரீதியான சண்டைகள் வருகின்ற நேரத்தில் அந்த சம்பவங்களை மேற்கோள் காட்டி ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி யுத்தத்தை ஏற்படுத்துறாங்க. இதுல முழுக்க முழுக்க சதாம் ஹுசைன் தலைமையில் ஈராக் ராணுவம் செயல்பட்ட நேரத்தில் யாரு பக்கபலமாக நின்றது? அமெரிக்கா தான் நின்றுச்சு. அதே அமெரிக்கா தான் சதாம் ஹுசைனுக்கு வேட்டு வச்சாங்க, அது தனி விஷயம். அமெரிக்கா பக்கபலமா நின்றார்களா? இல்லையா, நின்றார்கள். இதை பார்க்கிறோம். இப்படி இந்த போர், ஈராக் ஈரான் போர் என்பது அது அப்படியே நெடுங்கால போராக உருவெடுத்து வருகிறது. பக்கத்தில் உள்ள கல்ஃப் நாடுகள் கூட ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய சதி செய்கிற வேலை, மூட்டி விடுற வேலை தீவிரமாக நடைபெற்று கொண்டே இருந்தது. இப்படி வரும்போது 2000 ஆண்டுல அவங்க என்ன செய்யறாங்க, ஈரான் ஒரு நாடாக அந்த நாட்டை பலப்படுத்தணும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு என்று சொல்லி பல சக்திகளை உருவாக்குகிறார்கள். ராணுவ பலத்தை அதிகரிக்க வைக்கிறாங்க, டெக்னாலஜி சைட்ல ரொம்ப தீவிரமான ஒரு டெக்னாலஜியை வளர்க்குறாங்க. கல்வி விஷயத்தில் குறிப்பாக ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இளைஞர்களும் யுவதிகளும் தான்.
யங்ஸ்டர்ஸ் உடைய பாப்புலேஷன் கூட. அது ஒரு நாட்டுக்கு சாதகமான ஒரு அம்சம். அப்ப என்ன செய்வார்கள்? ஒரு நாட்டில் பலத்தை மேம்படுத்துவதற்கு இந்த இளமை மக்களுடைய ஜனத்தொகையை பயன்படுத்திக் கொள்வார்கள். டெக்னாலஜியில் பயன்படுத்தலாம், கல்வியில் பயன்படுத்தலாம், விஞ்ஞான அறிவியல் துறைகளில் பயன்படுத்தலாம், போர்களிலும் பயன்படுத்தலாம். நல்ல ஃபிட்டான ஒரு இராணுவமாக இருப்பாங்க. இதை சரியாக இனம் கண்டு ஆயத்துல்லா அலி கொமைனி எப்போ வருகிறார்? ரூஹுல்லா கொமைனி என்பவர் மரணித்த பிறகு பொறுப்புக்கு வந்த ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்களும் சரியான முறையில் சிந்தித்து அந்த நாட்டினுடைய கட்டமைப்பை சரியா உருவாக்குறார். 37 வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தார். சுப்ரீம் லீடராக, உயர்நிலை அதிகாரியாக இருந்து செயல்பட்டவர். சரியா திட்டமிட்டு அந்த நாட்டினுடைய வளங்களை பலப்படுத்தி வர்ற நேரத்தில் 2000ஆம் ஆண்டுல ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன குண்டு? இது உண்மையான குண்டு இல்லை, ஒரு சதி. என்ன சதியை போடுறாங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முயற்சி செய்கிறது. இது வளமையா அமெரிக்கா போடுற போடா இல்லையா? எல்லா நாடுகளுக்கும் போடுற போடு. ஈராக்குக்கு எதிராக சதாம் ஹுசைனை தூக்குல போடுற நேரத்தில் கூட எது குற்றச்சாட்டு? அணு ஆயுதம் இருந்துச்சா? இல்ல. ஈராக்ல 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்கள் அமெரிக்க ராணுவம் வந்து. ஆனா என்ன அடிப்படையாக சொன்னார்கள்? இவர்களிடம் அணு ஆயுதம் முயற்சி நடைபெறுகிறது, அதுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தது. இதே நிலைப்பாட்டை 2000 யாருக்கு அறிவிக்கிறாங்க? ஈரான் மீது அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் அவங்க என்ன சொல்றாங்க? இது அணு ஆயுதத்துக்காக நாங்க செய்யல, அணு மின்சார சக்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்துக்காக வேண்டி அணுக்களை ஆராயக்கூடிய நிலையங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்ம டெக்னாலஜியில முன்னேறணுமா இல்லையா? மின் சக்திக்கு பதிலாக அணுக்கள் மூலமாக மின் சக்தியை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நாங்கள் ஆராய்கிறோம் என்று அறிவித்தார்கள். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? இல்ல, உங்களுக்கு பொருளாதார தடை, நீங்க நம்ம கட்டுப்பாட்டில் இல்ல, நீங்க சர்வதேச ஒப்பந்தங்கள் எல்லாம் மீறுறீங்க என்று 2000 போட்டாங்க. இப்படியே அந்த பகையை அமெரிக்கா தொடர்ச்சியாக எப்பல இருந்து ஆரம்பிக்கிறாங்க? எப்ப இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று அறிவிக்கிறாங்களோ, அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அரபு நாடுகள் பேரளவில் பேர் தாங்கி முஸ்லிம்களாக இருந்து கொண்டு செயல்படுற நேரத்தில் இவர்களுடைய பார்வையில் உண்மையான இஸ்லாத்தை இவர்கள் நிலைநாட்டி விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஈரான் நாட்டோட வளர்ச்சிக்கு முழுசா தடைய போடுறாங்க. இப்படி போட்டு துரோகம் செய்யக்கூடிய முஸ்லிம்களே முனாஃபிக்கள் இருப்பார்கள். காபிர்களை 100க்கு 100 நம்பக்கூடிய நிலை இருக்குமா? நல்லவர்களும் இருப்பார்கள். அதிகமானவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். அவனுடைய எல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஷியா சுன்னி பிரச்சனை என்று நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, நாங்கள் எந்த நாளும் அடிச்சு கொண்டிருந்தா சரி வராது, 2 தரப்பும் சமாதானமாகிடுவோம், நாங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னதான் இருந்தாலும் நாங்கள் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள வர்றோமா இல்லையா, ஷியா சுன்னி என்று நாங்கள் ஏன் சண்டை பிடிக்கணும் என்று சொல்லி ஈராக் தரப்புல இருந்து ராணுவம் ஈரானுக்கு ஒரு மெசேஜை வைக்குது. ஈரானும் பார்க்குறாங்க, உண்மைதானே, இந்த ஈராக்கு அமெரிக்காவோட கையாட்களாக இருந்து கொண்டு தான் நம்மளுக்கு எதிராக வர்றாங்க, அப்போ ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் வழி செஞ்சு கொள்வோம் என்று பேச்சுவார்த்தைக்கு வர நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி என்பவரை அழைக்கிறார்கள். எங்கக்கு? ஈரான்ல இருந்து ஈராக்குக்கு. அவர் வார நேரத்தில் விமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்துறாங்க. சுலைமானிய கொண்ட நேரத்தில் இருந்து ஈரானுக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது. யாரோட? 2 நாடுகளோட, அமெரிக்காவோடையும் ஏற்படுது. அவங்க தான் தாக்குறாங்க. தாக்குறதுக்குரிய லொகேஷன், எங்க இறங்குவார், எந்த இடத்துல என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகுதுன்றது முழு விவரம் கொடுத்தது யாரு? ஈராக். இந்த பகை வருதா? யார் இந்த விஷயத்தில் அநியாயமாக நடந்திருக்கிறார்கள்? இந்த வரலாற்று செய்திகள். சுலைமானி என்பவர் ஒரு நல்ல கெட்டிக்காரர், நல்ல திறமசாலியான ஒரு படை தளபதியாக, ராணுவ தளபதியாக இருந்தவர். அவரை குறி வச்சு தாக்கின உடனே ஈரான் அறிவித்தது, நீங்க அத்துமீறீங்க, உலகத்தில் சர்வாதிகாரிகளாக உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த அநியாயத்தை நம் நாட்டின் மீது நீங்கள் இழைத்து விட்டீர்கள், இதுக்கு நீங்க விலை கொடுக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விடுத்து அந்த போர் சூழல் அப்படியே உருவாகி கொண்டு வருது. கடைசியில் என்ன நடந்துச்சு? 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியில இஸ்ரேலுக்கு எதிராக காசால ஹமாஸ் படையால் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அதுல பொதுமக்கள் செத்து போயிட்டாங்க, கொண்டு குவித்து விட்டார்கள். ஹமாஸ் அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் இப்படித்தான் இருப்பார்கள்,
இஸ்ரவேலர்களுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்கிவிட்டார்கள் என்று 70 வருஷம் 80 வருஷமா பொதுமக்களை அநியாயமாக தாக்கி, பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் அநியாயமாக தாக்கி நாசமாக்கிய இவர்கள் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு எதிராக இவங்க போர் தொடுத்துட்டாங்க, நாங்கள் போர ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி ஹமாஸுக்கு ரிட்டர்ன் தான் கொடுக்கிறோம் என்று ஆரம்பித்த போர் கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் ஒரு 3.5 வருஷமாக கண்டினியூவாக நடக்குது. விட்டு விட்டு நடக்குது, இடைவெளி விட்டு விட்டு நடக்குது. இந்த நேரத்தில் காசா எல்லையில் உள்ள அந்த மக்கள் 2 மில்லியன் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, அடிப்படை வசதிகள் கூட இல்லாம, உண்ணுவதற்கு உணவு இல்லாம, குடிப்பதற்கு ஒரு பானம் இல்லாமல், தண்ணீரும் இல்லாமல், பஞ்சத்தில் வாடிக்கொண்டு இரத்த வெறியர்களுடைய அந்த வேட்டைக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் எல்லாம் சுன்னி முஸ்லிம்கள் தானே, பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸில் உள்ளவங்க எல்லாம் சுன்னி முஸ்லிம்கள் தானே. அப்ப இவங்களுக்கு உதவியாக ஏதாவது ஒரு அரபு நாடு வந்து நின்றுச்சா? நிக்கல. அதுக்கு யாரு பக்கபலமாக நின்றார்கள்? ஈரான் நின்றுச்சு. ஈரான் சொன்னாங்க, நாங்கள் ஹமாஸுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறோம், பாலஸ்தீன மக்களுக்கு உணவு தட்டுப்பாடா, நம்மட சக்திக்குட்பட்ட விதத்தில் உணவு ஏற்பாடுகளை செய்கிறோம், தண்ணீர் விநியோகம் செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஹிஸ்புல்லா என்ற ஆயுத குழுவை உங்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு அனுப்புறாங்க. அப்ப லெபனான்ல இருந்து ஹெல்ப் வருது, யமன்ல இருந்து ஹெல்ப் வருது. இஸ்ரேலுக்கு எதிரான அந்த தாக்குதலை ஹமாஸ் கடுமையா செய்யும் போது திரும்ப இவங்களுக்கு ஈரான் ஹெல்ப் பண்ணத காரணம் காட்டி அமெரிக்கா வந்து திரும்ப நுழைகிறான். இஸ்ரேலுக்கு நாங்க பக்கபலமா நிற்போம். இந்த எல்லாத்திலையும் ஈரான் தரப்புக்கு எதிராக அமெரிக்கா நின்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா? இல்ல. இதுதான் போருக்கு காரணம்.